வந்து போகாதா நம் வீட்டிலே அட இதுவே போதாதா உயிரின் உயிரே எனது கதிரே எனது விழியில் உயிரின் உயிரே எனது மொழியே எனது வாழ்வின் வினாக்கள் நீயே உயிரே 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 அம்மா என்னாச்சு? அப்பா ஏன் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டீங்க? நான் சொல்ல போகிறத எல்லாரும் கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. எனவே அஸ்வின் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போதைக்கு தயவுசெய்து பதற்றப்படாமல் இருங்க. ஏம்மா இப்படி அழுற? அப்பா என்னாச்சு? ஏன் இப்படி அழுறாங்க? பிரியா கொஞ்ச நாளாவே பிரியாவை அவரோட நெய்பர் ஒருத்தன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரு காமினி பப்டி கூட வந்தானே அவனா? அவன்தான். அவன் எதுக்கு அக்காவை ஹெராஸ் பண்றான்? பிரியா எங்க? அப்பா அக்கா எங்க? என்னாச்சு? பிரியாவை கிட்னாப் பண்ணிட்டான். அங்கிள் என்ன சொல்றீங்க? போலீஸ் ரிப்போர்ட் பண்ணீங்களா? அவ எங்க இருக்கா, ஏது இருக்கான்னு தெரியுமா? அங்கிள் நம்ம வேற ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை ராஜேஷ், அஸ்வின் அவர் டீமோட போயிருக்காரு. கண்டிப்பாக பிரியாவோட வந்துடுவார். பயப்பட வேண்டாம். கிட்னாப் பண்ற அளவுக்கு அவனுக்கு என்ன வேணும்? என்ன பிரச்சனை? ரேன்சமா? அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க மாமா. அவனுக்கு ரொம்ப நாளாவே பிரியா மேல ஆசை. அதுக்குன்னு கிட்னாப் பண்ற அளவுக்கு வெறியா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ஒன்று வெயிட் பண்ணி தான் ஆகணும். உயிரே கீர்த்தி அழாத. பிரியா கட்டாமல் வந்துடுவாம்மா. அதான் ரெக்கார்ட்லாம் காட்டுதில்ல அவன் சிங்கப்பூர் விட்டு கிளம்பலன்னு. எங்கே போயிட போகிறான்? சரியா சீக்கிரமாக வந்துடுவா. யூ டோன்ட் வரி. காஃபி டீ ஏதாவது கலக்கிட்டா?
ஹலோ என்ன? எங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கேன். என்ன விஷயம்? கானா ரொம்ப நேரமாக உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் ஃபோன் எடுக்கலன்னு உடனே எனக்கு அடிச்சிட்டான். என்ன விஷயமா? அர்ஜென்ட்டாக ஒரு ட்ராப் ஆஃப் இருக்குது. நம்ம 2 பேரையும் போய் ஜாம் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டான். இல்லை ரோஹிணி, என்னால் இப்போ வர முடியாது. வீட்டில் வந்து கொஞ்சம் நிலைமை சரியில்லை. கானா கிட்ட சொல்லிடு. ஹே, என்ன இது? வேலை கண்ணு முன்னாடி நிற்குது. உங்களுக்கு வேண்டாமா? ஒவ்வொரு ட்ராப் ஆஃப்க்கும் அவன் எவ்வளோ காசு கொடுக்குறான் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், ஆனால் என்னால் வர முடியாது. சரியா? வேணா நீ இப்போ அந்த ட்ராப் அப் பண்ண. என்னால் தனியாக போக முடிஞ்சா நான் போக மாட்டேனா? அவன் என்னை விட உங்களை தான் அதிகமாக ட்ராஸ் பண்ணுறான். கொஞ்சம் நேரம் தானே ராஜ். சீக்கிரம் வாங்க, நம்ம 2 பேரும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டு வந்துடலாம். சரி, ஓகே. நீ வெயிட் பண்ண, நான் ப்ளாக்ல வந்து நான் கால் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ராஜ். see you later. கீர்த்தி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் சீக்கிரமாக அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். கீர்த்தி, ஒரு சின்ன வேலை வந்திருக்குமா, நான் போய் சீக்கிரம் வந்துடுறீங்களா ப்ளீஸ்? எனக்கு ஒரு 1 minute கூட நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். கவலைப்படாத. ஓகே, you're going to be fine. ரோஹிணி, ரொம்ப சாரி, என்னால் வர முடியாது. ஓகே, நீ கானா கிட்ட வந்து இந்த ட்ராப் ஆஃப் நாளைக்கு பண்ண முடியுமான்னு கேளு. சப்போஸ் அவன் முடியாதுன்னு சொன்னானா வேற ஆளை பார்த்துக்க சொல்லு. ராஜ், என்ன விளையாடுறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வர முடியும்னு சொன்னீங்க. இப்போ ஏன் பேச்சை மாத்துறீங்க? காசு அப்படியே கொட்டி கிடக்கு ராஜ். உங்களுக்கு வேண்டாமா? நீங்க வராட்டி எனக்கும் எதுவும் கிடைக்காது. உங்களுக்கு அது தெரியாது? என்னால் வர முடியாது. சரியா? உன்ட்ட தமிழில் தான் நான் சொல்கிறேன். ஃபோனை வை. இன்றைக்கி மட்டும் தான் நான் சமைச்சிருக்கேன். அடுத்த தடவை நீ சமைக்கணும். ஆனால் மங்களா நான் கழுவி வச்சுடுவேன். நான் மற்றவங்க மாதிரி கிச்சனில் கேர்ள்ஸ் மட்டும் தான் இருக்கணும்னு நினைக்கிறவன் இல்லை. என்ன இருந்தாலும் வீட்டு வேலையை ஷேர் பண்ணணும். சரியா? நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வீட்டை சுற்றி காட்டுறேன். நீ எப்படி இதெல்லாம் பண்ண? இந்த வீடா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. எல்லாத்தையும் புரிய வைக்க அஸ்வின் வருவார். யாரு? அஸ்வினா? நம்ம அஸ்வின். அது நடக்காது. என்ன சொல்ற? ஐ நோ ஹிஸ் மூவ்மெண்ட்ஸ். இந்த ஃபோன் இருக்குல்ல, இந்த ஃபோனில் இந்த உலகமே இருக்கு. விஷயம் தெரிஞ்சவன் கைக்கு இந்த ஃபோன் கிடச்சிதுன்னா. யூ மீன் அஸ்வினோட ஃபோனு? யா,
I bugged his phone. எப்படி? பெருசாக ஒன்றும் பிளான் பண்ணல. அவன் பார்க்காத நேரத்தில் அவன் ஃபோனில் ஸ்பைவர் இன்ஸ்டால் பண்ணேன். அவ்வளோதான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவனோட வாழ்க்கை ஒரு பிக் பாஸ் கதை மாதிரி ஆயிடுச்சு. அவனோட மூவ்மெண்ட் எல்லாம் எனக்கு தெரியும். கண்ணா ஏன் இப்படி பண்ற? நான் இப்போ எங்க இருக்கேன்? என்ன இடம் இது? சொல்கிறேன், ஆனால் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நாங்கள் மலேசியாவில் இருக்கோம். வாட்? இதை இப்படி கண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை பயமுட்டாத. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லு. நீ ஏன் பயப்படணும்? ஆ, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. யூ ஆர் சேஃப். ஆனால் என்ன இம்பார்ட்டன்னா, ஆஷ்வினுக்கு உன்னை பிடிக்கல. பொய் சொல்லாத. எங்கிட்ட இருந்து பொய் சொல்லாத. இங்கே பாரு, நானே என் காதால் கேட்டேன். அவன் காலிகிட்ட சொன்னான். ஏன் உங்கள் அப்பா த கிரேட் ஆர்மி ஆஃபீஸர் அவர்கிட்டையும் சொன்னான். இங்கே பாரு, நான் எதுக்கு பொய் சொல்லணும்? ஆ, you know what Ashwin's exact words were? That you are finished. இப்போ நம்ம பாதை கிளியர் ஆயிருச்சு. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். இனிமேல் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. ஆ, நீ வேலை செய்ய தேவையில்லை. நோ ஸ்ட்ரெஸ். இந்த அரசல் பரசல் இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமா. சரி, நீ ரெஸ்ட் பண்ணு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உனக்காக கட்டின இந்த மாளிகையை நான் காட்டுறேன். நான் அடிச்சு சொல்கிறேன். சொன்னால் உனக்கு இந்த இடம் பிடிக்கும். உயிரே உயிரே எப்படி இருக்கு? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நான் தானே வாங்கி கொடுத்தேன். எப்போ வாங்கி கொடுத்த? தெரியல. Our first Valentine's Day. Yeah, it's a beautiful day. பரவாயில்ல, ஒன்றும் ஃபிட் பண்ணுது. Okay, are you ready? எதுக்கு? Sona. Will you marry me? கண்ணா, Wait. மறுபடியும் அப்படி கூப்பிடு.
கண்ணா எழுந்துரு, என் பக்கத்தில் உட்கார. லெட்ஸ் டாக். Talk. Yeah, talk. கண்ணா, என்ன உனக்கு பிடிக்குமா? உன்னை பிடிக்கும்னு சொல்கிறது இட்ஸ் an understatement. நான் உனக்கு அவ்வளோ பிடிக்கும்ல, அப்புறம் என்னை இந்த மாதிரி கட்டி போட்டிருக்க, எனக்கு வலிக்காதா? ஆனால் நீ ஓடி போயிட்டேனா? நான் ஓடி போக மாட்டேன், சத்தியமா. கண்ணா, நமக்குள்ள என்ன நடந்துச்சு? காதலிச்சோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. உன்னை ஏமாற்றி நான் விட்டுட்டு போயிட்டேன். ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? We got pregnant. கண்ணா, நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் உன்னோட அம்மா கிட்ட நான் போய் பேசினேன். அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடச்சிது. அண்ட் நம்ம குழந்தைய அபார்ட் பண்ணிட்டேன். நீ அப்போ இதுக்கெல்லாம் என் அம்மா தான் காரணமா? கண்ணா, நம்ம குழந்தைக்காக நீ என்னெல்லாம் பண்ணியிருப்ப? எல்லாமே பண்ணியிருப்பேன். ஏன் இந்த உலகத்தே அதோட காலடியில் கொண்டு வந்து வைப்பேன். You have given the best for our child, right? Yeah. நானும் அப்படி தான் பண்ணியிருப்பேன். அப்படின்னா உங்கள் அம்மாவும் உனக்காக அப்படி தானே யோசிச்சிருப்பாங்க. ஆமா. கண்ணா, உங்கள் அம்மா உன் நல்லது தான் யோசிச்சாங்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிச்சாங்க. அந்த குழந்தை பிறந்திருந்தா நம்ம வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். உன்னோட முன்னேற்றத்துக்கு அது ஒரு தடையா இருந்திருக்கும். உங்க அம்மா இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவ சொன்ன காரணம் எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால தான் நான் உன்னை அவாய்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? சரி சரி, அதை விடு. நான் தான் உன்னை விட்டுட்டு போய் இத்தனை வருஷம் ஆச்சுல்ல, நீ ஏன் மூவ் ஆன் பண்ணல? நீ ஏன் வேற பொண்ணுங்களோட பழகல?
என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை கடந்து என்னால் வேற வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியல பிரியா. உன்னை காதலிக்க கற்றுக்கிட்ட எனக்கு உன்னை மறக்க நான் கற்றுக்கல. I just didn't know how to let you go. For that, I'm sorry. அது என் தப்பு தான். I'm sorry too, Kanna. என்னால தானே நீ இந்த நிலைமையில இருக்க. I'm sorry. இங்க பாரு, இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இங்க பாரு, அஸ்வின் உன்னை விட்டுட்டு போயிட்டான். ஆனா நான் அப்படி பண்ண போறதில்ல. இனிமே உனக்கு நான், எனக்கு நீ. நமக்கு நம்ம குழந்தை. One big happy family. Hey. Sona. Will you marry me?